எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெட்வொர்க் ஐஎன்டிஎல் இந்த 2 ஃபங்க்ஷனுக்கு என்ன வித்தியாசம் அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டேட்டா செட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டாங்க, என்ட்ரி டேட் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து நெட்வொர்க் டேஸ் வச்சு அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும், எத்தனை டேஸ் ஆகும் அப்படின்னு அந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. அதை இப்போ நெட்வொர்க் அப்படின்னு போட்டுக்கிறேன். நெட்வொர்க் டேஸ் ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டாங்க, எண்ட் டேட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடித்தா வந்துடும். 15 நாள் ஆகும் அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு, இந்த ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு. வெப்சைட் ரீவேம்ப் அப்படிங்கிற ப்ராஜெக்டை முடிக்க 15 நாள் ஆகும். இது வந்து ஹாலிடேவை சேர்க்காமல், ஹாலிடேவை சேர்த்தோம் அப்படின்னா இதான் ஹாலிடேன்னு வச்சுக்குவோம். இதை சேர்த்துட்டு என்ட்ரு அடித்தா 14 நாள் ஆகும். இதுதான் நெட்வொர்க் டே ஃபங்க்ஷனு. அடுத்து வந்து நெட்வொர்க் டே ஐஎன்டிஎல்னு ஒன்று ஃபங்க்ஷன் இருக்குது. அது எப்படின்னா இன்க்ளூடிங் வீக்கெண்ட் சேர்த்துறோம். நெட்வொர்க் ஐஎன்டிஎல்னு போட்டுக்கோங்க. ஸ்டார்ட் டேட்டு இது, எண்ட் டேட்டு இது, வீக்கெண்ட் வந்து சாட்டர்டே சண்டே தான் நம்ம வீக்கெண்ட் வைப்போம். ஹாலிடே இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு அடித்தா 14 நாள் ஆகும். இல்லை எனக்கு வந்து ஸ்டார்ட் டேட்டு எண்ட் டேட்டும் போதும் அப்படின்னா என்ட்ரு அடிச்சிங்கன்னா 15 நாள். இதுதான் நெட்வொர்க் டேஸும் நெட்வொர்க் டே ஐஎன்டிஎலுக்கும் உள்ள வித்தியாசம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.